பன்னீர் தோசைக்கு பன்னீரை இந்த மாதிரி திருவிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணுன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கணும். அப்புறம் துருவின பன்னீரை சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சிறிது நல்லா கலந்து விடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பன்னீர் தோசைக்கு பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா காயட்டங்க. மாவு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. தோசை மாவு கொஞ்சம் தோசை கனமாகவே ஊற்றிக்கோங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசை வெந்து பிறகு அந்த பன்னீரை மேலே வைங்க. இந்த பன்னீரை மேலே தடவுங்க. தோசை திருப்பி போடுங்க. கீழே வச்சு வேக விடுங்க. எண்ணெய் சுற்றி ஊற்றுங்க. பன்னீர் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.